ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ல இருக்கிற அந்த கட்டுக்கடங்காத குழப்பத்துக்கு நடுவுல ஒரு தெளிவான பாதையை கண்டுபிடிக்க முடியுமான்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம வெறும் ரா டேட்டாவை ரூல் பேஸ்ட் இன்டெலிஜென்ஸா மாத்துற ஒரு சிஸ்டம் பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சொல்லப்போனா இது மார்க்கெட்டோட குழப்பத்தை தெளிவா காட்டுற ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. சரி, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. மார்க்கெட் ஓபன் ஆகுது, ஒரு ஸ்டாக் பயங்கர சரிவோட ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு எல்லாரும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே பதட்டம், குழப்பம், பயம், வெறும் உணர்ச்சிகள் தான் அங்க வேலை செய்யுது. இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில லாஜிக்கலா யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கா? ஆனா ஒரு சிஸ்டம் இதை எப்படி பார்க்கும் தெரியுமா? அதுக்கு இது வெறும் டேட்டா தான். அது பதட்டத்தை பார்க்காது, தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதிரை தான் பார்க்கும். இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் ஒரு அச்சுறுத்தல் கிடையாது. அதுக்கு பதிலா இதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டிய தகவல்கள். இங்கதான் உணர்ச்சிகளுக்கு பதிலா லாஜிக் முன்னால வருது. இதுக்கான தீர்வு தான் இந்த ஒருங்கிணைந்த இன்ட்ராடே அனலிட்டிக்கல் சிஸ்டம். இது வெறும் ரா டேட்டால எடுத்து அதை ஒரு கட்டமைக்கப்பட்ட ரூல் பேஸ்ட் இன்டெலிஜென்ஸா மாத்துது. சிம்பிளா சொல்லணும்னா குழப்பத்துக்குள்ள ஒரு ஒழுங்க கொண்டு வருது. சரி வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சிஸ்டமை நம்ம லேயர் பை லேயரா பிரிச்சு பார்க்கலாம். முதல் லேயர், அதாவது ஃபவுண்டேஷன், அதுதான் த மேப், அதாவது வரைபடம். நம்மளோட முழு பயணத்துக்கும் இதுதான் அடித்தளம். டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த மேப்ல பிவட்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னு சில முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ் இருக்கும். பிவட்னா ஒரு ஸ்டாக்கோட முந்தின நாள் சராசரி விலையை வச்சு கணக்கிடுற ஒரு சென்டர் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ்னா விலை இன்னும் மேல போகாம தடுக்கிற ஒரு தட மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ட்ரேடிங் நடக்கும்போது இது மாறவே மாறாது. இதுதான் நம்மளோட ஆங்கர் பாயிண்ட்ஸ். இந்த அனாலஜி எவ்வளவு சூப்பரா இதை விளக்குது பாருங்க. நம்ம கண்ணுக்கு குளத்துல கல்ல போட்டா வர அந்த சலசலப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த சிஸ்டம் அந்த குளத்துக்கடியில இருக்கிற ஃபில்டரை பாக்குது. அந்த ஃபில்டர் கல்ல பிடிச்சிடுச்சுன்னா நிலைமை ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. இந்த நீல வெள்ளை கோடுகள் தான் அந்த ஃபிக்ஸ்ட் லெவல்ஸ். மார்க்கெட்ல குழப்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிடுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ஒரு மேப் இருக்கு. அடுத்து என்ன வேணும்? நம்ம எந்த டைரக்ஷன்ல போறோம்னு தெரிஞ்சுக்க ஒரு கம்பஸ் வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட ரெண்டாவது லேயர். இந்த கம்பஸ்க்கு பேரு பயாஸ் டேபிள். பயாஸ்னா மார்க்கெட்டோட தற்போதைய போக்கு. இது என்ன பண்ணும்னா ரியல் டைம்ல பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் இப்போ புல்லிஷா, அதாவது ஏறுமுகமா இருக்கா, பியரிஷா, அதாவது இறங்குமுகமா இருக்கா, இல்ல நியூட்ரலா இருக்கான்னு சிம்பிளா புரிச்சு சொல்லிடும். ஒரு மலை ஏறுற மாதிரி யோசிச்சுக்கோங்க. மேப் கையில இருக்கு, ஆனா நீங்க மேல போறீங்களா இல்ல கீழே வரீங்களான்னு சொல்றதுக்கு ஒரு காம்பஸ் வேணும்ல. இந்த பயஸ் டேபிள் கரெக்டா அந்த வேலையை தான் செய்யுது. இப்ப இந்த இமேஜ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்க. மேல லெஃப்ட் கார்னர்ல பயஸ் இண்டிகேட்டர் தெரியுதா? அது புல்லிஷ்னு காட்டுது. அப்படின்னா என்ன? மார்க்கெட் இப்போ ஏர்முகத்துல இருக்குன்னு இந்த சிஸ்டம் சொல்லுது. இது நமக்கு ஒரு தெளிவான டைரக்ஷனை கொடுக்குது. சரி, நம்மகிட்ட மேப் இருக்கு, கம்பஸ் இருக்கு. இப்ப மூணாவது ஃபைனல் லேயர். இது கொஞ்சம் நுணுக்கமானது. நம்ம போற பாதையோட வலிமையை செக் பண்ற ஒரு சோனார் மாதிரி இது. இந்த சோனாருக்கு பேரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கர்ஸ். ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னா, ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு நடுவுல வர்ற ஒரு சின்ன தற்காலிக சரிவு. இந்த மார்க்கர்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த சின்ன சரிவுகளோட ஆழத்தை வச்சு இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட் தொடருமா இல்ல உடைய போகுதான்னு செக் பண்ணோம். இந்த சோனார் அனாலஜி ரொம்பவே பொருத்தம். ஒரு கப்பல் சரியான டைரக்ஷன்ல போனாலும் கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு சோனார் வச்சு செக் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆழம் போதுமா இல்ல பக்கத்துல பாறை எதுவும் இருக்கான்னு பாப்பாங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கர்ஸ் கரெக்டா அதை தான் செய்யுது. அப்போ இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சோனார் ரெண்டு விஷயத்தை பிரிச்சு காட்டும். ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் பாஸ், அதாவது ஒரு சின்ன குன்று மாதிரி இது சேஃப். இன்னொன்னு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர், இது ஒரு ஆபத்தான பாறை மாதிரி. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்ல சின்னதா பச்சை கலர்ல டேக்ஸ் இருக்கிறத பாருங்க. 0.2T, 0.3Tன்னு இருக்கு இல்லையா? இதான் சோனார் பிங்ஸ். இது சின்ன கட்டுப்படுத்தப்பட்ட சரிவுகளை காட்டுது. இதனால இப்போ போற அப் ட்ரெண்ட் ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்ப இந்த மூணு லேயர்ஸையும், அதாவது மேப், காம்பஸ், சோனார் ஒன்னா சேர்த்து ஒரு ரியல் வேர்ல்ட் சிச்சுவேஷன்ல இது எப்படி குழப்பத்தை தெளிவாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். டிசம்பர் 25, 2025 சைனீஸ் மார்க்கெட்ல 3 ஸ்டாக்ஸ் பெரிய கேப் டவுனோட ஓபன் ஆகுது. கேப் டவுன்னா நேத்து முடிஞ்ச விலையை விட ரொம்ப கம்மியான விலையில ஓபன் ஆகுறது. இதை பார்த்தாலே எந்த இன்வெஸ்டருக்கும் ஒரு சின்ன பதட்டம் வரும். இப்ப இந்த ரெண்டு இமேஜையும் பாருங்க. காலையில ஒரு மாதிரி சந்தேகத்தோட ஆரம்பிச்ச மார்க்கெட் சாயங்காலம் முடியும் போது ஒரு தெளிவான உறுதியான ரிகவரியா மாறி இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? அதுக்கு காரணம் நம்மளோட அந்த 3 லேயர் லாஜிக் தான். ஸ்டெப் 1 மேப், முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் உடையல. ஸ்டெப் 2 காம்பஸ்,
மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதும் பயாஸ் வந்து நியூட்ரல்ல இருந்து புலிஷ்க்கு மாறிடுச்சு. ஸ்டெப் 3 சோனார். சின்ன சின்ன சரிவுகள் வந்ததுனால இந்த ரிகவரி ரொம்ப உறுதியானதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா இந்த சிஸ்டமோட லாஜிக் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு? அப்ப கடைசியில என்ன ஆச்சு? ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சிஸ்டம் ஒரு லாஜிக்கலான விளக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ஸ்டேட்டா மாத்திருச்சு. குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு. இதுதான் இந்த சிஸ்டமோட உண்மையான பவர். இதை இன்னும் ஒருபடி மேல யோசிச்சு பார்ப்போமே. மார்க்கெட்டோட குழப்பத்துக்கே வழிகாட்ட இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் உருவாக்க முடியும்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற வேற எந்தெந்த குழப்பங்களுக்கு அதோட சொந்த ஜிபிஎஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சீன மூலதன சந்தைகளுக்கான ஒரு பகுப்பாய்வு அமைப்பு பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. சீன பங்குச் சந்தைகள் காலையில திறக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல அந்த இரைச்சல் எல்லாம் ஒதுக்கிட்டு எப்படி தெளிவான முடிவுகளை எடுக்கலான்னு உதவுற ஒரு சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது. எப்படின்னா மார்க்கெட் திறக்கிறதுக்கு முன்னாடியே பிவட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்னு சில முக்கியமான விலைநிலைகளை இந்த சிஸ்டம் கணிச்சிடும். அதனால திடீர்னு ஒரு பெரிய சரிவு வந்தா கூட நீங்க பதட்டப்படாம இது சும்மா ஒரு சத்தமா இல்ல உண்மையிலே ஒரு மாற்றமான்னு நிதானமா யோசிக்கலாம். ரெண்டாவதா மார்க்கெட்டோட மனநிலை என்னன்னு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு பயாஸ் டேபிள்னு ஒரு டூல் இருக்கு. அதாவது நாம எதிர்பார்த்த விலைநிலைகளை உடைச்சிட்டு போகுதா இல்ல அங்கே நிக்குதான்றத வச்சு மார்க்கெட் புல்லிஷா, நியூட்ரலா இல்ல பேரிஷான்னு உடனே காட்டிடும். ஒரு லைவ் மார்க்கெட் ரிப்போர்ட் மாதிரி தாங்க. சரி, இப்போ ஒரு ட்ரெண்ட் உருவாகுதுன்னு வைங்க. ஆனா அது எவ்ளோ ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேதான் மூணாவது விஷயம் வருது. ட்ரெண்டை சரிபார்க்கறது. ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கர்ஸ்னு ஒரு அம்சம். விலையில வர்ற இறக்கம் ஒரு சின்ன பிரேக் மட்டும்தானா இல்ல ட்ரெண்டே முடிய போகுதான்னு தெளிவா பிரிச்சு காட்டிடும். ஆக மொத்தம் இந்த அமைப்பு சந்தையின் குழப்பத்தை இந்த 3 படிகளை வச்சு தெளிவான செயல்படக்கூடிய நுண்ணறிவா மாத்துது.